இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் வீணா திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு வர்றா. இத்தனை வருஷம் கழிச்சு தான் அவள் வீட்டுக்கு வந்துட்டுருக்கா. உள்ளே வேலை பார்க்குற மெய்டாங்க லிலிட்ட பயங்கரமாக அழுது கெஞ்சிட்ருக்காங்க. தயவு செஞ்சு நீ என்னை மன்னிச்சிடுமா, நான் சின்ன வயசுலேயே உன்னையும் வீணாவையுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன், நீ பணக்கார வீட்டில் வளரணுன்றதுக்காக தான் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. நான் தான் உன்னோட அம்மான்னு சொல்லிட்டு அப்போ அந்த லிலியை பாட்டா, நீ இந்த குடும்பத்தில் வேலை பார்க்குற ஒரு வேலைக்காரி, கண்டிப்பாக நான் உன்னை எப்போ என்னோட அம்மாவை ஏற்றுக்க மாட்டேன், மரியாதை நீ இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு திட்டா. ஸோ அப்போங்க ஹீரோயின் உள்ளே வந்ததுமே அங்கே எல்லாருக்கும் ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அந்த லேடி பயந்து போயிட்டுருக்காங்க. கவலைப்படாத, அவள் எங்களோட சொந்த சிஸ்டராக இருக்கலாம், பட் நீ தான் எங்களோட உண்மையான சிஸ்டர், நாங்கள் எப்பயுமே உன்னை விட மாட்டோம்னு சொல்லிட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே, நீ இந்த குடும்பத்தோட சொந்த சிஸ்டராக இருக்கலாம், பட் நாங்கள் உன்னை ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. வராரு, உன்னை எவ்வளோ நாளாக நாங்கள் தேடிட்டு இருந்தோம் தெரியுமா, ஃபைனலாக நீ கிடைச்சிட்ட, எங்களுக்கு ரொம்ப ஹாப்பிமா, உனக்கு எல்லா சந்தோஷத்தையுமே நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்கிறாரு. இல்லி விழா அங்கே உடனே அவங்க முன்னாடி ட்ராமா பண்ணுறா, நீலன் பண்ணிட்டு, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, என்னால் தானே உங்கள் குடும்பத்துலேருந்து நீங்கள் பிரிஞ்சு போயிட்டீங்க ப்ளீஸ் அப்படின்றத செட்டு பெரிய ட்ராமா பண்ணிட்டு, பேசாமல் நான் செத்து போயிடுவான்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு பெரிய ட்ராமா க்ரியேட் பண்ணதுமே அவங்க அப்பா அங்கே ஸ்டாப் பண்ணுறாரு. நீ என்ன பேசிட்டு இருக்க, அவ எங்கள் சொந்த பொண்ணு தான், அதுக்காக நான் வளர்த்தவளை போய் விடுவானான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அப்போ அவளோட பிரதர் அங்கே வர்றான். அவன் அடிபட்டு போய் வந்ததும் என்னடா ஆச்சு உனக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும், என்னடா ஆச்சா, எனக்கு இவளுக்கு சின்ன ஃபைட் வந்துருச்சு, இவ என்னை போட்டு பயங்கரமாக அடிச்சிட்டா, இவ ரொம்ப மோசமான பொண்ணு, இந்த வீட்டில் வச்சிருக்காதீங்கப்பா அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்போ அவங்க அப்பா அதெல்லாம் கேட்டுட்டு, என்ன பேசிட்டு இருக்கீங்க, வீணா இந்த குடும்பத்தோட பொண்ணு, கண்டிப்பாக நான் அவளை திரும்ப ரிட்டன் எங்கேயும் அனுப்ப மாட்டேன், அவள் இங்கே தான் இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாரு. நீ நாளையிலேருந்து லில்லியோட சேர்ந்து ஸ்கூலுக்கு போகணுன்னு சொன்னதுமே ஹீரோயின் நான் போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும், அப்பாங்க லில்லி, அப்பா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவள் வில்லேஜ்லேருந்து வந்திருக்கா, அவள் எப்படி இந்த மாதிரி பெய்ஜிங் ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ண முடியும், அவளுக்கு என்ன தெரியும் அப்படின்ற சொன்னதும், கண்டிப்பாக அவள் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவா, அவள் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஸ்டூடெண்ட் அப்படின்ற சொன்னதும், அப்போ அவங்க பிரதர், நீங்கள் இவளை பற்றி தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, இவள் ரொம்ப மோசமான பொண்ணு, இவளை அடாப்ட் பண்ணி வளர்த்த அந்தாலையுமே போட்டு இவள் அடிச்சிருக்காப்பான்னு சொன்னதும், அப்போ சென்செட்டு காமிக்கிறாங்க. பார்த்தா அந்த மொட்டை ஹீரோயின்ட்டை தப்பாக பிஹேவ் பண்ண பார்த்துருக்கான். ஸோ அதனால தான் அவள் போட்டு அங்கே அடி வெளுத்து விட்டு அங்கே கத்திரிக்கோலை வச்சு அந்தால குத்தியுமே விட்டுருக்கா. ஸோ இப்போ ஹீரோயின் அந்த பர்சன் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்தான், ஸோ அதனால் அவனுக்கு அடி விழுந்திருக்கு அப்படின்றத அவள் சொல்கிறா. அப்பாங்க நான் கண்டிப்பாக நல்லபடியாக படிப்பேன், அதுக்கப்புறம் உங்கள் கம்பெனியில் நான் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன்ப்பான்னு சொன்னதும் அந்த லில்லி ரொம்ப கோவமாயிட்டு, நீ என்ன பேசிட்டு இருக்க, பசங்க 2 பேர் இருக்காங்க, அவங்க தான் இந்த குடும்பத்தோட வாரிசு, அவங்க தான் கண்டிப்பாக கம்பெனி எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க, பொண்ணுங்க நம்ம கல்யாணம் பண்ணி வேறு வீட்டுக்கு போயிடணும் அப்படின்றத சொன்னதும், இதெல்லாம் ஃபஸ்ட்டு பேசுறதுக்கு நீ யாருன்னு சொல்லிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. அப்போ அவங்க அம்மா பார்த்தா அந்த லில்லிக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா அவள் எப்படி பிஹேவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினோட அப்பா, சரி ஓகே, நீ ஃபஸ்ட்டு நல்ல விதமாக படித்து நீ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நிறைய மார்க் வாங்கி காமி, கண்டிப்பாக நான் உன்னை கம்பெனியில் சேர்த்துக்கிறேன் அப்படின்றத சொன்னதுமே அவங்க பிரதர்ஸ்க்குமே ரொம்ப கோவமாயிட்டு, அப்பா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இவ்வளோ மாதிரி ஆளுக்கு எதுக்காகப்பா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அப்போ அவங்களையுமே அவள் பயங்கரமாக மிரட்டுறா, உங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அப்பா, நீ ஒன்றும் கவலைப்படாத, எந்த பிரச்சனையும் யாரும் பண்ணாதீங்க, நீ மட்டும் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பாஸ் ஆகி பெரிய காலேஜில் மட்டும் உனக்கு சீட்டு கிடச்சிருச்சுன்னா கண்டிப்பாக நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன், உன்னை உள்ளே சேர்த்துக்குவேன் ஆஃபீஸ்லன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு கண்டிப்பாக நான் அவளுமே ஹாப்பியாகிட்டு சொல்லிட்டுருக்கா. நெக்ஸ்ட் டே அங்கே ஸ்கூலுக்கு கிளம்பி போனால் அங்கே போனதுமே பசங்க எல்லாருமே சேர்ந்து ஹீரோயினை ரொம்ப டீஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஹீரோயின் லில்லியை பார்த்து, இதெல்லாம் உன்னோட வேலை தானே, என்னை டீஸ் பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நீ இப்போ பண்ண இந்த தப்புக்கு உன்னை நான் எப்பயும் மன்னிக்க மாட்டேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. அதுக்கப்புறம் அந்த பசங்க எல்லாத்தையுமே, நீங்கள் இவளுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கீங்களே, இந்த குடும்பத்தோட ஒரிஜினல் பொண்ணு நான் தான், எங்கள் பேரண்ட்ஸ் அடாப்ட் பண்ணி வளர்த்துட்ருக்காங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு எல்லாரும் ஷாக் ஆகிட்டு, அப்போ அடாப்டடா நீன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி டீஸ் பண்ணதுமே இவ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வீட்டில் இதை சொல்லிடுறா. ஸோ அவங்க வீட்டுக்கு போனதுமே அங்கே அவங்க அவளை பிடிச்சி பயங்கரமாக திட்டாங்க. நீ என்ன வேலை பண்ணியிருக்க, எதுக்காக நீ அவளை பற்றி இப்படிலாம் சொன்னேன்னு சொன்னதும், நான் எது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலையே, அவள் தான் என்னை டீஸ் பண்ண சொல்லி பசங்களை ஏற்பாடு பண்ணியிருந்தா, அதனால தான் இந்த உண்மை வெளியே வந்துச்சு, அப்போ யார் மேலே தப்பு இருக்குது அப்படின்ற செட் அவள் கேட்குறா. அதை
கேட்டுட்டு அவங்க பிரதர் ரொம்ப கோவமாயிட்டு, நீ உண்மையிலேயே வந்துட்டு ரொம்ப உதவாக்கரையா வளர்ந்து வந்திருக்கன்னு சொல்லிட்டு திட்டாங்க. அவங்க அப்பா வந்ததுமே இதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணதுமே, இப்படிலாம் நீ பண்ணியிருக்க கூடாதுமான்னு சொல்லிட்டு அவர் திட்டினதும் அப்போங்க ஹீரோயின் அவளோட வாய்ஸ் ரெக்கார்டிங்கை போட்டு காமிக்கிறா. பார்த்தா அவள் உள்ளே வந்ததுமே நீங்கள் எல்லாருமே சேர்ந்து அவளை புள்ளி பண்ணணும்னு இவ சொல்லியிருக்கா. அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப பயந்து போயிட்டு, அப்பா நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன், இந்த மாதிரி தப்பு நான் இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. அப்பாங்க, அப்பா நீங்கள் இவளுக்காக வந்து இவ்வளோ தூரத்துக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க, இவளை பற்றி நான் இன்னொரு விஷயமே கேள்விப்பட்டேன். அங்கே கிராமத்தில் ஏதோ ஒரு குழந்தைக்கு வேற பர்த் கொடுத்தானா இவன் சொன்னதும் அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிட்டு கண்ணத்தை சேர்ந்து ஒரு அறை விட்டா. அங்கே லில்லி அவங்க அம்மா எல்லாருக்குமே சேர்ந்து அதை அடி விழுகுது. அப்போ அவங்க அப்பா கோவமாயிட்டு, டேய் நீ இப்படிலாம் வந்து கூட பிறந்தவளை பற்றி அசிங்கப்படுத்தி பேசுனேன்னா அதுக்கப்புறம் இப்படி தான் அடி விழுவேன்னு சொன்னதும் நாங்கள் வந்து ஏன்னா நாளைக்கு பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவர் ஹாப்பி ஆகிட்டு, வாங்கோட சேர்ந்து நான் எவ்வளோ நாளாக பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன் தெரியுமா, கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ அந்த லிலிட்ட நாளைக்கு மட்டும் அவங்க பையனுக்கு ஒன்று பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நல்ல சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே அவங்க அசிஸ்டண்ட்டை என்னோட அம்மா வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் போனப்போ அங்கே வீணா தான் வந்து வில்லேஜ் சைட்லேருந்து வந்து காப்பாற்றினாங்க, நான் உங்களை பார்ட்டியில் இன்வைட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு பேசுகிறாங்க. பார்ட்டியில் காமிக்கிறாங்க ரொம்பவே அங்கே வந்து சூப்பராக எல்லாரும் ரெடியாகி வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயின் மிஸ்டர் வாங் அனுப்புனா அந்த எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ் அங்கே போட்டுட்டு வந்ததும் அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போங்க அந்த லில்லி சொல்கிறா, உன்னை வந்துட்டு அவர் இன்வைட்டே பண்ண கிடையாது, இந்த ஃபேமிலி தான் இன்வைட் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. அவர் என்ன நினச்சிக்கிறாருனா இவங்களோட சொந்த பொண்ணு இந்த லில்லி தான் நினச்சிக்கிறாரு, அவள் தான் வீணாலுமே நினச்சிட்டு அவங்க இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்பாங்க ஒரு பர்சன் வந்துட்டு நீ வந்து என்னோட பொண்டாட்டி நீ என்ன பண்ணிட்டுருக்க, நான் உன்னை கூட்டிகிட்டு போக வந்திருக்கேன்னு சொன்னதும் அவங்க எல்லாருக்கும் ஷாக் ஆனதுமே ஹீரோயின் ஓங்கி ஏற்றி தள்ளி விட்டுட்டு, மரியாதையை நீ இப்போ உண்மையை சொல்லலைன்னு வச்சுக்கோமே யார் உன்னை அனுப்புனதுன்னு கையை காலை உடச்சி விட்டுருவேன்னு சொன்னதும் அவன் பயந்து போயிட்டு, என்னை அனுப்பி விட்டது இந்த லில்லி தான் சொன்னதுமே, நீ என் மேலே இப்படி பொய்யா பழிய போடாது அப்படின்றத அவ சொல்கிறா. பொய்யா பழிய போடுறேன் இங்கே பாரு அப்படின்றத சொல்லிட்டு அவங்க பேங்க்கில் காசு ½ அன் ஹவருக்கு முன்னாடி தான் அனுப்பி விட்ருக்கா. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே காமிச்சதுமே இவன் பொய் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பேசும்போது அப்போ அங்கே மிஸ்டர் வாங் வந்துடுறாரு. அங்கே லிலியை பார்த்துட்டு, நான் ரொம்ப வருஷமாக உன்னை மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்ருக்கேன், சூ ஃபேமிலியோட பெரிய பொண்ணு தானம்மா நீன்னு சொல்லிட்டு அவளுக்காக ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்ததும் அவங்க ஃபேமிலியை பார்த்தா ரொம்ப ஹாப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. தொந்தரவு தான் நீ சொல்லுன்னு சொல்லும்போது, எனக்கு தொந்தரவு பண்ணுறதே இந்த வீணா தான், இவளை கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க, வில்லேஜ் சைட்லேருந்து வந்தா இவளுக்கு எந்த ஒரு புத்தியுமே இல்லாமல் எல்லா இடத்துலையுமே வந்து அசிங்கம் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் ஸோ அதை கேட்டுட்டு, அப்படின்னா நம்ம தப்பாக புரிஞ்சிட்டோமா, நம்ம வந்துட்டு வில்லேஜில் மீட் பண்ண பொண்ணு வீணாவான்னு சொல்லிட்டு அந்த லில்லியை கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாரு. என்ன வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஷாக்காகி போயிடுது. அப்போ அவங்க பிரதருமே நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, இவளை கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஆளுங்க வந்து கிட்னாப் பண்ணிட்டாங்க, அவங்க கூட சேர்ந்து இவ ரொம்ப வருஷமாக இருந்தா, ஸோ அது மூலமாக ஒரு பேபியுமே பெற்றுக்கிட்டதா நான் கேள்விப்பட்டேன் அப்படின்ற சொன்னதும் அங்கே ரொம்ப கோவமாயிட்டு அவனுக்குமே அங்கே வந்துட்டு திட்டி விடுது. நீ அவங்கள பற்றி என்ன நினச்சி பேசிகிட்டு இருக்க, அவங்கள பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்றத சொல்கிறாரு. பெரிய கிரிமினல் கேங் அங்கே ஏகப்பட்ட பொண்ணுங்க எல்லாத்தையுமே கடத்திட்டு போயிட்டாங்க, அதில் ஒரு வயசான அம்மாவுமே இருந்தாங்க, அது என்னோட அம்மா தான், இவ தான் ரொம்ப பிரேவாக செயல்பட்டு அந்த பொண்ணுங்க எல்லாத்தையுமே காண்ற விஷயத்தவர் சொல்கிறாரு. என்ன தைரியம் தான் நீங்கள் இப்படி இந்த பொண்ணை பற்றி அசிங்கப்படுத்தி பேசிகிட்டு இருப்பீங்க, உங்களை மாதிரி ஒரு ஆளுக்கு இந்த வீட்டுக்குள்ளே இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க டோட்டல் ஃபேமிலியுமே அடிச்சு அங்கே வெளியே வெட்ட சொல்கிறாரு. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே அவங்களுக்கு பயமாயிருது. அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட உன் ஃபேமிலியே டோட்டலாக உன்ட்ட இந்த மாதிரி வந்து அத்துமீறி பிஹேவ் பண்ணிகிட்ருக்காங்க, என்னோட அம்மா உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிற சொல்லி என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கியிருக்காங்க, நீ பேசாமல் என்னோட அம்மாவுமே இப்போ இல்லைம்மா, நீ என்கிட்ட வந்து கூட சேர்ந்து இருக்கியான்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயின், இல்லை என்னோட அப்பா மிகப்பெரிய பணக்காரர், அவர் கம்பெனியுமே வச்சு ரன் பண்ணிகிட்ருக்காரு, நான் அந்த கம்பெனி எல்லாத்தையுமே டேக் ஓவர் பண்ணி நடத்தணும்னு ஆசைப்படுறேன், உங்கள் கூட சேர்ந்து என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் ரிட்டர்ன் வீட்டுக்கு போகிறா. அப்போ அவங்களுக்கு பார்த்தா பயங்கரமாக அடி விழுந்திருக்கு. ஏன்னா ஹீரோயினை ரொம்ப மோசமாக இவங்க ட்ரீட் பண்ண வாசி அங்கே வாங்கோட ஆளுங்க எல்லாருமே போட்டு பொழந்து கட்டியிருக்காங்க, அதனால தான் இப்படி ஆயிருக்கு. அப்போ ஹீரோயின் வந்ததுமே இவ ரொம்பவே மோசமானவ, இவளால் தான் நம்மளுக்கு இப்படி ஆயிருச்சு, இவளை சும்மா மட்டும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு திட்டாங்க. ஹீரோயின் பார்த்தா நீங்கள் பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு போட்டு 4 சாத்தி விடுறா. அப்போ அங்கே அவன் சொல்கிறா, நீ அப்பாவோட கம்பெனியை டேக் ஓவர் பண்ணி நீ அந்த கம்பெனியில் ஒரு பொசிஷனுக்கு வந்துடலான்னு பார்க்குறியா, எஜுகேட்டட், கண்டிப்பாக உன்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு இந்த வீட்டுக்குள்ளே எந்த ஒரு இடமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். ஆஃபீஸ்லேயுமே உன்னை நான் ஜாப் பண்ண விட மாட்டேன்,
அவளே வெளியே தூக்கி போடுறனா இல்லையா பாருன்னு சொன்னதும், என்கிட்ட சேலஞ்ச் மட்டும் பண்ணாத, நான் அப்பாவோட கம்பெனியில் பிரசிடென்ட் ஆகி காமிப்பேன்னு அவள் சொன்னதுமே அதை கேட்டுட்டு அப்படியா சரி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவனுமே சேலஞ்ச் பண்ணுறான். நீ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் லில்லியை விட அதிகமாக மட்டும் மார்க் எடுத்து காமி பார்ப்போம், அப்படின்னா நானாகவே அங்கே இருக்க எல்லா பொசிஷனையுமே விட்டுறேன்னு சொன்னதும் அந்த லில்லி நீ அப்படி பண்ணாதன்னு சொல்கிறா. பட் அவன் சேலஞ்ச் பண்ணதுமே ஹீரோயின் பார்த்துக்கலான்னு சொல்லிடுறா. ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே கிளாஸ்க்கு போனதுமே அங்கே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்னப்பா மிஸ்டர் வாங்கோட சேர்ந்து உனக்கு ஏதோ கனெக்ஷன் போயிட்டுருக்காமே, அதனால தான் அவர் உனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டுருக்காராமே அப்படின்ற சொன்னதும், ஓ நீ தான் வந்துட்டு இப்படிலாம் வந்து வேலை பண்ணிட்டுருக்கியா அப்படின்ற சைட்டு நம்ம ஹீரோயின் கேட்டதுமே, நான் என்ன பண்ணேன் உன் லட்சணத்தை பற்றி ஊருக்கே தெரிஞ்சு போச்சு, அவங்க பேசுகிறதுக்கு ஏன் மேலே நீ படி போடுவியான்னு சொன்னதும் அப்போ அங்கே ஹீரோயின் ஒரு வீடியோவை காமிக்கிறா. பார்த்தாங்க வாங்க இவ்வளோ போட்டாங்க அடித்த வீடியோ தான், அதை பார்த்துட்டு பார்த்தீங்களா உண்மை என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சா அப்படின்றத சொன்னதும் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஐயே என்ன அடிபத்திருக்கா அப்போ ஃப்ராடாக பேசிட்டு இருந்தேன்னு சொல்லி கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு அவளுக்கு பயங்கரமான கோவம் ஆயிட்டு, அசிங்கப்படுத்திட்டேன், கண்டிப்பாக நான் இதுக்கு உன்னை ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்றத சொன்னதும், நான் வந்துட்டு யாருக்கும் பயப்பட மாட்டேன், போய் என்ன பண்ணுவியோ பண்ணு அப்படின்றத அவ சொல்கிறா. வெளியே போனதுமே பார்த்தா அவங்க பிரதர்ஸ் அங்கே கோவம் ஆயிட்டு, நீ எப்படி வந்து நீ லில்லியை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி அசிங்கப்படுத்துவ, கண்டிப்பாக இதுக்கான பனிஷ்மெண்ட் உனக்கு இருக்குன்னு சொன்னதுமே கோவமாயிட்டு திரும்ப போய் அடிச்சுட்டு, நீங்களாம் வந்துட்டு மிரட்டுறதுக்கெல்லாம் நான் பயப்பட போகிறது கிடையாது, உங்களால் என்ன முடியுமோ அதை போய் பண்ணுங்க, எனக்கு வேலை வட்டி இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகிறா. அப்போ அவங்க பிரதர் சொல்கிறான், கண்டிப்பாக என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நீ வந்து பர்ஃபெக்டாக மார்க் அவளோட வாங்கி காமிக்கணும், அவளை கண்டிப்பாக நீ தோக்கடிக்கணும் அப்படின்றத சொன்னதும், பிரதர் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நான் வந்து பெஸ்ட்டாக வந்து படிச்சிருக்கேன், கண்டிப்பாக எனக்கு ஹையஸ்ட் ஸ்கோர் கிடைக்கும், நான் தான் வந்து வின் பண்ணுவேன் அப்படின்றத சொன்னதும் கேட்டுட்டாவே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு ஓகே சொல்லிட்டு இருக்கான். எக்ஸாமே வந்துடுது. அங்கே லில்லி நான் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணிட்டு வந்திருக்கேன், எனக்கு ரொம்ப நல்லா ஸ்கோர் கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறா. ஸோ அப்பாங்க அவங்க அப்பா சொல்கிறாரு அவங்க ஒய்ஃப்ட, நீ எப்பயுமே வந்து லில்லிக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, வீணாவுமே நம்மளோட பொண்ணு தான், நீ அவளுக்குமே சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னதும், அவள் இத்தனை வருஷமாக கிராமத்து சைடில் தான் நான் இருந்துட்டு இருந்தா, அவளுக்கு வந்து எப்படி நடந்துக்கணும்னு அறிவே கிடையாது, அவளை நான் எப்பயும் என் பொண்ணாக ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் அப்பா அவங்க வர்றா, அவங்க அப்பாட்ட என்னோட எக்ஸாமே ரொம்ப நல்லபடியாக இருந்துச்சு, நல்ல மார்க் வரும்னு சொல்கிறா. ரிசல்ட்டுமே வந்துடுது. லில்லி செக் பண்ணி பார்த்தா அவளுக்கு நல்ல மார்க் வந்துடுது. குடும்பமே ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரியே மார்க் வாங்கிட்டேன் பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு அப்பாங்க மார்க்கை செக் பண்ண அப்படின்ற சொன்னதும் பேர் அதில் வராமல் இருக்கவுமே ஐ திங்க் வந்துட்டு அவள் என்னத்தை பண்ணி வச்சிட்டான்னு தெரியல, 0 மார்க் வந்திருக்கோ என்னமோ, அதனால தான் பேரே வரலன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே ஷாங்காய் யூனிவர்சிட்டியோட ப்ரொஃபஸர் அங்கே மீட் பண்ணுறதுக்கு வந்துடுறாங்க. உங்கள் பொண்ணு வந்து ஹையஸ்ட் மார்க் வாங்கியிருக்காங்க, ஸோ உங்களை வந்து நாங்கள் எங்கள் காலேஜில் சேர்த்துக்க சொல்லி கேட்டு வந்திருக்கோன்னு சொன்னதும் லில்லிக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சுக்கு, நம்மளை தான் கூப்பிட வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பெரிய யூனிவர்சிட்டியோட ப்ரொஃபஸர்ஸுமே அங்கே வந்துடுறாங்க. கண்டிப்பாக எங்களோட காலேஜில் தான் நீங்கள் மீட் பண்ண சேர்க்கணும்னு சொல்லிட்டு அப்போ அங்கே லில்லி என்ன தானே நீங்கள் கூப்பிட வந்திருக்கீங்கன்னு சொன்னதும், நீ என்னம்மா உன் பேர் லில்லின்னு சொல்லிட்டு இருக்க, நாங்கள் வந்துட்டு வீணாவை கூப்பிட வந்திருக்கோம், அவங்க தான் வந்து டாப் ஸ்கோரர் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே எல்லாருக்கும் ஷாக்காகி போயிடுது. அவங்க பிரதர்ஸ்க்கெல்லாம் நெஞ்சே வலிக்குது, ஏன்னா சேலஞ்சில் பண்ணியிருந்தானுங்க. ஸோ அதனால தான் அப்போங்க நம்ம ஹீரோயின்ட்ட தயவு செஞ்சு நீ தாம்மா வந்து எங்கள் யூனிவர்சிட்டியில் சூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு லில்லிக்கு பயங்கர ஜெலஸ் ஆயிடுச்சு. அங்கே ஹீரோயி கண்டிப்பாக உங்கள் பொண்ணு எங்களோட காலேஜில் தான் சேர்க்கணும்னு 3 பேர் ஃபைட் பண்ணதும் நாங்கள் உங்களுக்கு யோசிச்சு முடிவு சொல்கிறோம், வீணா டிசைட் பண்ணுவான்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டதும் அங்கே அதை பார்த்துட்டு இந்த லில்லிக்கு இன்னுமே ஜெலஸ் ஆயிட்டு இருக்கு. அப்போ அவள் உடனே அங்கே இவ கண்டிப்பாக சீட் பண்ணி தான் இவ்வளோ மார்க் வாங்கியிருப்பா, இவளுக்குலாம் வந்து எந்த ஒரு டேலண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணி நம்ம ஹீரோயின் அங்கே பேசிட்டு இருக்கா. அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அங்கே பாஸ்ட்டில் ஒரு விஷயம் நடந்ததை யோசிச்சு பார்க்குறா. அவளுக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும், பட் படிக்கிறதுக்கு காசு இல்லாமல் ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. அவங்க பிள்ளைங்க வந்து படிக்கிறது எல்லாத்தையுமே கவனிச்சு இருந்திருக்கா. ஸோ ஒரு டீச்சர் கூப்பிட்டு உனக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டான்னு சொல்லிட்டு அங்கே வந்து கேட்டதுமே ஆமாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட், கட்டதுக்கு தான் காசு இல்லைன்னு சொல்லிட்டு அவள் ஃபீல் பண்ணதும், நீ ஏன் கவலைப்படுற, உனக்கு பீஸ் எல்லாமே இதுக்கப்புறம் நான் வந்து பே பண்ணுவேன், ஒன்றும் கவலைப்படாத, நீ எந்த ஒரு பீஸுமே வந்து கட்டணும்னு அவசியம் கிடையாது, கண்டிப்பாக நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அவங்க தான் டீச்சிங்குமே பண்ணியிருந்திருக்காங்க. அதை பவுச்சு பார்த்துட்டு ஹீரோயின் என்னை வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக படிக்க வச்சது என்னோட டீச்சர் தான், அவங்க வந்து என்னை ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் கம்ப்ளீட் பண்ண வச்சுட்டாங்க ஸ்டடீஸ் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க அப்பா பயங்கரமான கோவம் ஆகிட்டு, என் பொண்ணு இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டிருக்கானா அதுக்கு காரணமே உன்னோட அம்மா தான், என் பொண்ணை கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிட்டு உன்னோட வேலைக்காரி பொண்ணை என் பொண்ணை வளர்க்க வச்சுருக்காங்க, நானும் பொறுத்து பார்த்துட்டேன், உன் அட்டுலியை ரொம்ப அளவுக்கு அதிகமாக போயிட்டுருக்கு, இதுக்கப்புறம் உனக்கு இந்த வீட்டுக்குள்ளே இருக்க இடம் கிடையாது, வீட்டை விட்டு கிளம்புன்னு சொல்கிறாரு. ஸோ அப்பாங்க ஹீரோயின் சொல்கிறா, பிரதருமே சேலஞ்ச் பண்ணியிருந்தான், இந்த வீட்டுக்குள்ளே கூட நான் வந்து மார்க் வாங்கிட்டா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவனோட சேலஞ்ச் அவன் வந்து ஃபில்அப் பண்ணணும்னு
போகணும்னு சொன்னதும் கரெக்ட் தான், நீ இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, வெளியே போடான்னு சொல்லிடுறாரு. கடைசி வைத்தியமே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுறாங்க. ஸோ அப்போ அங்கே ஹீரோயின் வந்ததுமே இதுக்கெல்லாம் காரணமே நீ தான், கண்டிப்பாக நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க பிரதர் ரொம்ப கோவமாயிடுச்சிக்கான். ஹீரோயின் போட்டாங்க அடிச்சு விடுறா. அப்போ அங்கே தயவு செஞ்சு நீ அப்பாட்ட பேசுன்னு சொல்லிட்டு அவங்க பெரிய பிரதர் வந்ததுமே இவங்க கெஞ்சிட்ருக்காங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்னோட இன்னொரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது, நீங்கள் அங்கே போய் ஸ்டே பண்ணிக்கோங்க, நான் பார்த்துக்கிறேன், அப்பாட்ட பேசி சரி பண்ணுறேன்னு சொன்னதும் ஹீரோயின் அங்கே உள்ளே போகிறா. ஸோ அவங்க அப்பா நாளையிலேருந்து நீ ஆஃபீஸில் என் கூட சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க பெரிய பிரதர் கோவமாயிட்டு, அப்பா நீங்கள் என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கீங்க, முடிக்கல, அதுக்கப்புறம் அவள் காலேஜ் போகணும், நீங்கள் அவளை கூட்டிகிட்டு வந்து அங்கே உட்கார வைப்பீங்களாப்பா அப்படின்ற சொன்னதும் அது என்னோட கம்பெனி, கண்டிப்பாக நான் வந்துட்டு என்ன டிசிஷன் பண்ணுறேனோ அதான் நடக்கும்னு அவர் சொல்கிறாரு. அப்போ அங்கே ஹீரோயின் கண்டிப்பாக நீங்கள் என் மேலே நம்பிக்கை வைங்க, நான் டிசப்பாயின்ட் பண்ண மாட்டேன் அப்படின்றத சொல்கிறா. நேரம் ஆஃபீஸ்க்கு அங்கே கூட்டிகிட்டு போனதுமே அங்கே 2 பொண்ணுங்க பேசிகிட்டு இருக்காங்க. இவள் வந்து எஜுகேட்டட் தான்ப்பா, அவங்க அப்பாவோட சிபாரிசால தான் இங்கே வந்திருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அங்கே பிரதர் வேணா அங்கே சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து இது 5 இயர்ஸ்க்கான கம்பெனியோட எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது, 1 ஹவரில் இது எல்லாத்தையுமே நீ ஸ்டடி பண்ணணும், நான் வந்து கொஸ்டின் கேட்பேன், அதுக்கு ஆன்சர் பண்ணணும், அப்படி பண்ணிட்டேன்னா நீ கேட்குற மாதிரி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ அங்கே இருக்க பொண்ணுங்க எல்லாருமே கண்டிப்பாக இவள் ஃபெயில் தான் ஆவான்னு சொல்லும்போது ஹீரோயின் பார்த்தா அவங்க அப்பாவோட ரூம்குள்ளே போனதுமே உங்கள் பிரதர் வந்து உனக்கு ஒரு டிஃபிகல்ட்டான காம்படிஷன் கொடுத்துருக்கான், நீ என்னம்மா வந்துட்டு அதில் ரெடியாக இருக்கியா வின் பண்ணுறதுக்குன்னு சொன்னதும் கண்டிப்பாப்பான்னு சொல்லிட்டு அந்த 5 இயர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்படியே ஃபிங்கர் டிப்பில் வச்சு சொன்னதும் அதை பார்த்துட்டு அவை ஷாக்காகி போயிட்டு அதை எப்படி ஈஸியாக நீ இதுக்குள்ளே வந்து முடிச்சு அப்படின்ற சொன்னதுமே பிரதர் நீங்கள் என்ன சொன்னீங்க, நான் வந்துட்டு சக்ஸஸ் ஆகிட்டேன்னா எனக்கு நீங்கள் பெரிய கிஃப்ட் கொடுப்பேன்னு சொன்னீங்க, ஸோ எனக்கு ஜென்ரல் மேனேஜர் பொசிஷன் தான் வேணும்னு சொல்லிட்டு கேட்குறா. அதை பார்த்துட்டு அவன் பயங்கர ஷாக் ஆகி போயிடுறான். அவங்க அப்பா ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணிவிட்டு உனக்கு ஏகப்பட்ட பணமே நான் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. ஸோ ஹீரோயின் வெளியே வந்ததுமே அந்த பொண்ணுங்கள்லாம் வந்துட்டு என்னப்பா ஃபெயில் ஆகிட்டேன்னு சொன்னதும் அதெல்லாம் இல்லை பாஸ் ஆகிட்டேன், ஏகப்பட்ட காசுமே கிடச்சிருக்கு அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அப்போ அந்த லிசா வேணுக்குனே ஹீரோயின் மேலே தண்ணி எல்லாமே ஊற்றி விட்டுட்டு ஐயோ தெரியாமல் பட்டுச்சுன்னு சொன்னதும் நீ வேணுக்குன்னு தான் பண்ணன்னு எனக்கு தெரியும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ ரொம்ப நல்ல மாதிரி நான் நடிக்காத, இன்றைக்கி என் மைண்டு நல்லா இருக்குது, ஸோ நான் வந்து உன்னை விடுறேன், இதுக்கப்புறம் இந்த வேலை பண்ணாத, சரி வாங்க என்கிட்ட நிறைய காசு இருக்குது, எல்லாருக்குமே இன்றைக்கி சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன் போகலாம் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அப்பாங்க அந்த லிசா மிஸ்டர் லீட் அங்கே மீட் பண்ணுறதுக்கு போகிறா. மிஸ்டர் லீ இப்போ ஒரு பொண்ணை நான் உங்கள் ரூம்க்கு அனுப்பிவிடுறேன், அவளுக்கு வயசான வந்து கொஞ்சம் மனுஷங்களை பார்த்தாலே ரொம்ப பிடிக்கும், நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலான்னு சொல்கிறா. ஸோ அங்கே ஹீரோயின் அங்கே ரூம்க்குள்ள அனுப்புனதுமே அங்கே ஒர்க் பண்ணுற கூட இருக்க பொண்ணு ரொம்ப கோவமாயிட்டு நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்கா, அவன் சரியான ஒரு பொறுக்கின்னு உனக்கு தெரியும், எதுக்காக இந்த பொண்ணை போய் அனுப்பி விட்றேன்னு சொன்னதும் ஓ வேலையை மட்டும் நீ பாரு அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. அவங்க கதவை லாக் பண்ணதுமே உள்ளே பார்த்தா பயங்கரமான சவுண்டு கேட்குது. அப்போ அதை பார்த்துட்டு சோலி முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு இவள் ஹாப்பி ஆகிட்டு எல்லாத்தையுமே அங்கே கூட்டிகிட்டு கதவை ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா அடி பொழந்து விட்டுருக்கா ஹீரோயின், அந்த ஆள் தரையில் விழுந்து கிடக்கான், ஐயோ காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க பிரதர் அவங்க அப்பா எல்லாருமே வந்ததுமே அப்போ ஹீரோயின் சொல்கிறா, அப்பா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பொண்ணுங்க எல்லாத்தையுமே 3 இயர்ஸாக இந்த பொறுக்கி ரொம்ப வந்து கேவலமாக பிஹேவ் பண்ணிட்டுருக்கான், பாடாப்படுத்திட்டு, கண்டிப்பாக இதுக்கான பனிஷ்மெண்ட் நீங்கள் கொடுக்கணும்ப்பான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவருக்கு பயங்கரமான டென்ஷனாக போயிடுது, என்ன தைரியம் தான் நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு. அப்பாங்க அப்பா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த விஷயம் நம்மளோட பிரதர் ஷென்னுக்குமே தெரியும், அப்படி இருந்தும் அவன் எதுவுமே கண்டுக்காமல் இருக்கான்னு சொன்னதும் உனக்கு என்ன தைரியம் இருக்குது நீ இந்த மாதிரி பண்ணியிருப்படான்னு சொல்லிட்டு அவனையுமே பிடிச்சி திட்டாரு. அந்த லிசாவை பார்த்து நீ வேணுக்குனே தானே என்ன இந்த ஆளோட ரூம்குள்ள அனுப்புன, ஒன்ன மாதிரி ஒரு லேடிக்கு இந்த ஆஃபீஸில் இதுக்கப்புறம் இடம் கிடையாது, உன்னை ஜாப்பை விட்டு ஃபயர் பண்ணுறேன்னு சொன்னதும் நீ யார் என்னை ஜாப்பை விட்டு ஃபயர் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டதுமே அப்பாங்க ஹீரோயினோட அப்பா அவள் என்னோட பொண்ணு, அவள் என்ன மாதிரி வேணாலும் டிசிஷன் பண்ணலாம், அதுக்கு அவளுக்கு எல்லா உரிமை இருக்குது அப்படின்றத சொன்னதும் அவங்களால எதுவும் பேச முடியலை. பிறகு அவங்க பையனை பார்த்து உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் வந்து பெற்றதே பாவண்டா, கண்டிப்பாக நான் வந்து உன்னை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்றத சொல்கிறாரு. நீ வந்து எவ்வளோ தைரியம் தான் இவனை மாதிரி ஒரு பொறுக்கிக்கு வேலை கொடுத்து வச்சிருப்ப, இதெல்லாம் ஊருக்குள்ளே தெரிஞ்சால் என் மானம் கப்பல் ஏறி போயிடும், உன்னை ஜாப்பை விட்டு நான் ஃபயர் பண்ணுறேனான்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா அவனுக்குமே அங்கே ஜாப்மே போயிடுது. அவன் கோவமாயிட்டு வெளியே வந்ததுமே வர்றாங்க, என்னாச்சுன்னு சொல்லி கேட்டதுமே அப்பா கடைசியில் என்னையுமே ஜாப்பை விட்டு ஃபயர் பண்ணிட்டாரு, இதுக்கெல்லாம் காரணமே அவள் தான், அவள் மட்டும் இங்கே தொடர்ந்து இருந்துட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்கமே கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லது மட்டும் நடக்காது, நம்ம அவளை ஜாப்பை விட்டு தூக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க. ஸோ ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போனதுமே அப்பாங்க மிஸ்டர் வாங்கியும் வந்து ஹீரோயின் மேலே பழி போடுறாரு, நீ எப்படி வந்துட்டு மோசமாக எப்படி நம்மளோட எதிரி கம்பெனிக்கு
ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் திருடி எடுத்து கொடுப்பேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் ஷாக்காகி போயிட்டு நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ அவங்க அப்பாவுமே நீ ஏமா அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அவருக்குமே ரொம்ப கஷ்டமாயிடுச்சுக்கு. அப்போ அவங்க ஃபேமிலியே வந்துடுறாங்க. கரெக்டாக நீங்கள் சொல்லிட்டீங்க, இவ்வளோ மாதிரி பொண்ணெல்லாம் எப்படி நல்லவளாக இருப்பா, இவ இப்படி தான் சீப்பாக பண்ணுவான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் அப்போ அவங்க வாங்கியோ இவ தான் திருடி எடுத்திருக்கா, அது எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். ஸோ அதை கேட்டுகிட்டே ஹீரோயின் ரொம்ப கோவம் ஆகிட்டா. அப்படியான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு வீடியோவை போட்டு காமிக்கிறா. பார்த்தா இந்த பர்சன் தான் அதை எல்லாத்தையுமே திருடி அங்கே வேற ஒரு கம்பெனிக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ அங்கே அவங்க அப்பா கோவமாகி போயிட்டு நீ இப்படிலாம் பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல வாங்கியோ அப்படின்ற சைட்டு திட்டினதுமே ப்ளீஸ் சார் என்ன மன்னிச்சிருங்க, இதெல்லாமே உங்கள் பையன் ஷேன்னு சொல்லி தான் நான் பண்ணேன் அப்படின்ற சொன்னதும் உருப்படாதவனே தங்கச்சியை தோக்கடிக்கிறதுக்காக நீ இப்படி அசையுமே இல்லாமல் நீ இப்படி கேவலமான வேலையாட பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும் நான் என்ன பண்ணுவேன், என்னை திடீர்னு நீங்கள் ஜாப்பை விட்டு ஃபயர் பண்ணிட்டீங்க, ஸோ அந்த கோவத்தில் தான் நான் இந்த மாதிரி பண்ணேன்னு சொன்னதும் அவருக்கு இன்னமே கோவமாயிட்டுருக்கு. குடும்பமே மோசமாயிட்டீங்களான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே வாங்கியுமே இதுக்கப்புறம் ஜாப்பில் நீ வர வேணாம், நான் உன்னை ஜாப்பை விட்டு ஃபயர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜாப்பை விட்டு தூக்கிடுறாரு. அதுக்கப்புறம் மிஸ்டர் ஷாவ் திரும்ப வர போகிறாரு. அவர் வந்ததுமே கண்டிப்பாக நம்ம பொண்ணுக்கு வந்துட்டு நான் மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க ஒய்ஃப் ரொம்ப கோவமாகி போயிட்டு நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, லில்லிக்கு அவருக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம மேரேஜ் பண்ணலாம் டிசைட் பண்ணியிருந்தோம், திடீர்னு இவளுக்கு நீங்கள் எப்படி மேரேஜ் பண்ணுவீங்கன்னு சொன்னதும் அதை அவரே வந்து டிசைட் பண்ணட்டும், அவர் திரும்ப ரிட்டன் வந்து யார் அவருக்கு பிடிச்சிருக்கிறோ அவர் வந்து அவங்கள மேரேஜ் பண்ணிக்கட்டும் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. வீட்டில் காமிக்கிறாங்க. பார்த்தாங்க ஷாவோட பேரண்ட்ஸ் அவங்கள மீட் பண்ண வந்ததுமே ரொம்ப ஹாப்பிட்டு வெல்கம் பண்ணுறாங்க. அப்போ அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு லில்லி அவங்களுக்கு டீ எல்லாமே சர்வ் பண்ணுறா. பட் அவங்க அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. நீ இந்த குடும்பத்தோட அடாப்டட் பொண்ணு, உன்ன மாதிரி ஒரு பொண்ணை என் பையனுக்கு நான் மேரேஜ் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொன்னதும் உங்களுக்கு வீணாவை பற்றி எதுவுமே தெரியாது, அவளை கிட்னாப் பண்ணிட்டாங்க, அவள் சில ரவுடிங்கிட்ட மாட்டிட்டு அவள் கன்சீவுமே ஆயிட்டான்னு சொல்லிட்டு பேசினதும் அவங்க அப்பாவுக்கு கோவம் ஆகிட்டு வாயை உடைக்க போகிறேன் பாருன்னு சொல்கிறாரு. அப்போ அங்கே நம்ம ஷாவோட அப்பா நீ தப்பாக சொல்லிட்டு இருக்க, அந்த பொண்ணு ரொம்பவே நல்ல பொண்ணு, அவளை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும், ஏகப்பட்ட பெண்களை வந்து அந்த ரவுடி கும்பல் கடத்தியிருக்கு, அவங்க எல்லாத்தையுமே இந்த பொண்ணு தான் காப்பாற்றிருக்கா அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அவளுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. நம்ம நாளைக்கே ஷாவை மீட் பண்ணி பேசி வைக்கலாமே அப்படின்றத சொன்னதும் இவ ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு உடனே அங்கே ஷாவை மீட் பண்ணுறதுக்காக கிளம்பி போகிறா. அவன்கிட்ட போய் உனக்கு வந்து பார்த்து வச்சிருக்க பொண்ணு நீ நினைக்கிற மாதிரி நல்ல பொண்ணு கிடையாதுப்பா, அவளுக்கு வந்து லவ் அஃபேர் இருக்குது, அவ பண்ண ஃபாதர் கூட சேர்ந்து அவசமானவ குழந்தை வேற பெற்றுட்டதா கேள்விப்பட்டேன்னு சொன்னதும் அவன் ரொம்ப டென்ஷனாகி போயிடுறான். ஸோ ஹீரோயின் அங்கே கிளம்பி போயிட்டு இருந்தா அங்கே கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடுறாங்க. அவ பார்த்தா ரொம்ப கோவமாயிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நீ ரொம்பவே மோசமான பொண்ணு, ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், நீ எனக்கு வேணாம், கண்டிப்பாக இப்போ உனக்கு அதுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ரவுடிங்களை விட்டு அடிக்க சொன்னதுமே பார்த்தா ரவுடிங்க எல்லாருமே நம்ம ஹீரோயினோட கைவசம் மாறிடுறாங்க. அவனவே போட்டு அங்கே அடிக்க போனதும் அவன் பயந்து போயிடுறான். அங்கே காலை பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்கான், தயவு செஞ்சு நீ வந்துட்டு என்னை மன்னிச்சிரு தாயே, நான் வந்து உன்னை பற்றி தெரியாமல் ஏதோ பேசிட்டேன், உன்னை பற்றி இப்படி தான் உன்னோட சிஸ்டர் வந்து என்கிட்ட சொல்லிட்டு போனான்னு சொன்னதும் பிரதரை கூட்டிகிட்டு வந்துடுறா. இவன் நம்மளுக்கு எல்லாமே எதிரி, நம்ம போட்டு தள்ளிடணும் இவ்வளோன்னு சொன்னதும் நீ போய் சொல்லிட்டு இருக்க, அந்த பொண்ணு நல்லவன் சொல்லிட்டு அவங்க ரவுடிங்களை வச்சு அவங்களவே போட்டு அடி வெளுத்து விட்டுறான். பிறகு ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுமே அப்போ அவங்க அம்மா கோவம் ஆகிட்டு உன்னோட ஆளுங்க எதுக்காக என் பிள்ளைங்களை போட்டு அடித்தாங்கன்னு சொன்னதும் அப்போ அவங்க அப்பாவுமே வந்துடுறாரு. இந்நேரத்தில் நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும் உங்கள் பொண்ணு லில்லி எனக்கு எதிராக என்ன தூண்டி விட்டு கிட்னாப் பண்ண வச்சுட்டா, நானுமே வந்து ஆளெல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டு இவளை அடிக்கிறதுக்காக, பட் இவ சொல்கிற மாதிரி இல்லை, இவ நல்ல பொண்ணு, இவளை வந்து இவ பாடாப்படுத்திட்டு இருக்கா, அதனால தான் பனிஷ்மெண்ட் கொடுத்துறதுக்காக என்னோட ஆளுங்க போட்டு அடித்தாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க அப்பா ஷாக்காகி போயிட்டு உங்களை இருங்க வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்பாங்க அப்படின்னா உனக்கு அவளை பிடிச்சிருக்கா, நீ மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறியான்னு சொன்னதும் அப்பாங்க ஹீரோயின் ஐயோ அப்பா எனக்கு அப்படிலாம் எந்த ஐடியாவுமே கிடையாது, எனக்கு வந்துட்டு இவ்வளோ பிடிக்கவும் கிடையாது, கண்டிப்பாக அவன் லில்லியை தான் மேரேஜ் பண்ணிக்குவான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ஷாவ் ரொம்ப டென்ஷனாகி போயிட்டு என்ன பேசிகிட்டு இருக்கா, நான் இதுக்காக லில்லியை போய் மேரேஜ் பண்ணணும், என்ன வந்துட்டு உனக்கு பிடிக்கலையா அப்படின்றத செட்டு கேட்குறான். ஸோ ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. அவங்க அம்மா அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு வந்து இப்படி ஷாவ் வந்து உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாமா அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ஷென்னுக்கு பயங்கர ஷாக் ஆகிருது. என்னது நீ ஷாவை போய் மேரேஜ் பண்ணுவியா, நீ என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னதும் அவள் வந்து நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நான் உங்களை தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறா. கடைசியில் பார்த்தா அடாப்டட் சிஸ்டர்னு சொல்லிட்டு அவளை லவ் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்திருக்கான், அதான் அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருந்திருக்கான். இப்போ அப்பா வந்துட்டு நான் ஷாவை மேரேஜ் பண்ணலைன்னா எப்படி என்னை வந்து மன்னிப்பார், அதனால தான் நான் வந்து அவனை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், பட் நீங்கள் கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் நான் அவனுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறவேன்னு சொன்னது
சொன்னதும் அவன் அதை நம்பிடுறான். பிறகு நம்ம ஷவுட்டா பேஜ் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்ததும், ஓ நீ என்னவே ஏமாத்திட்டு இருக்கியா, கண்டிப்பா இதுக்கான பனிஷ்மெண்ட் உனக்கு இருக்குன்னு சொல்றான். ஸோ நெக்ஸ்ட் எங்க பார்ட்டியில காமிக்கிறாங்க. ஹீரோயினை பார்த்ததுமே அந்த லில்லி ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு, பார்த்தியா ஷாவ் உன்னை வேணான்னு தூக்கி போட்டுட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்க போறாரு, உன் நிலைமையை பாரு அப்படின்ற சொன்னதும் அவ்வளோதான் கோவமாய் போயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. அப்போ அவங்க அப்பா வந்ததுமே, பார்த்தீங்களாப்பா ஃபங்க்ஷன் அதுவும் என்னை வச்சு இப்படி அடிச்சிட்டு இருக்கா, இது மட்டும் ஷாவோட ஃபேமிலிக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அவங்க கோவப்படுவாங்க, இவ என்ன மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா பாருங்க அப்படின்றத சொன்னதும் அப்போ அவங்க பிரதருமே, ஆமா இவ வந்துட்டு ஆஃபீஸில் இருக்கவங்ககிட்டையுமே எல்லாத்தையுமே இப்படிதான் ரூடா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா, கண்டிப்பா நீங்க இதுக்கான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு இருக்காங்க. அப்பாவுமே ரொம்ப கோவமாயிட்டு, உனக்கு வந்துட்டு எப்படி வந்து பப்ளிக்ல நடக்கணுன்றது கூட தெரியாதா, எதுக்காக நீ இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, கண்டிப்பா அப்பா வந்துட்டு உனக்கு பனிஷ்மெண்ட் இதுக்கு கொடுத்தே ஆகணும், நீ பேசாம வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு நம்மளோட பழைய வீட்டுக்கு கிளம்பிப்போ, நீ அங்க போய் வந்துட்டு கொஞ்சம் ஒழுக்கத்தோட எப்படி இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் நான் உன்னை எங்க வீட்டுக்கு கூப்பிடுறேன் அப்படின்றத சொல்றாரு. ஸோ அப்போ பார்த்தா நம்ம ஷா வந்துடுறான். அவங்களுக்குலாம் ஒரு பெரிய கிஃப்ட் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க வீடியோஸ் போட்டு விடுறான். இவங்க 2 பேரும் லவ் அஃபேர் பண்ணிட்டு அங்கே பேசிட்டு இருக்காங்க. பார்த்ததுமே அவ்வளோதான் அவங்க அப்பா டென்ஷன் ஆகி போயிட்டு அங்கே பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. அவன் உன் பிரதர், நீ எப்படி அவன் கூட சேர்ந்து லவ் அஃபேர் வைப்பன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே அவனை உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையான்னு சொன்னதும், அவன் என்னோட சொந்த சிஸ்டர் இல்லை, எங்களோட லவ்வை நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்களான்னு சொன்னதும் போட்டு அடிச்சிடுறாரு. உங்களுக்கு இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே இடம் கிடையாதுடான்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட, நான் உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா, நம்ம 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றத அவன் சொன்னதுமே ஹீரோயின் அதுக்கு ஒத்துக்க மாட்டா. அப்போ அவங்க பேரண்ட்ஸ் வந்து, என் பையன் உண்மையிலே ரொம்ப நல்ல பையன்மா, நீ மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்கிட்டேன்னா உனக்கு 50% சேல்ஸ் கொடுக்குறோன்னு சொன்னதும் உடனே ஹீரோயின் சரி ஓகே அப்படின்றத ஒத்துக்கிறா. அவங்க வீட்டில் வந்துட்டு அங்கே நீட் டவுன் பண்ணிட்டு அங்கே சாரி எல்லாமே கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே உங்க அப்பா கண்டிப்பா நீங்க பண்ண இந்த அசிங்கத்துக்கு உங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன்டான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாரு. அப்ப அங்க கொஞ்ச நேரத்துல அப்பாட்ட இருந்து கால் வந்துருது, சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறோம், லீடரா கண்டிப்பா உங்க பொண்ணுதான் இருக்கணும்னு சொன்னதும் அவர் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு ஓகே சொல்றாரு. ஷென்னுக்கு பயங்கர கோவம் ஆயிட்டு இருக்கு, இதை கண்டிப்பா நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னதும் அவர் அதான் பண்ணணும்னு சொல்றாரு, நீ ஏத்துக்காம போ, உனக்கே இந்த வீட்டுக்குள்ள இடம் கிடையாதுன்னு சொல்லிடுறாரு. பிறகு அவங்க லிலிய வேற ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததும், இந்த வீடு ரொம்ப சின்னதா இருக்குப்பா, என்னால இதுக்குள்ள இருக்கவே முடியாது அப்படின்ற சொன்னதும் ஒரு ஐடியா சொல்றா, பேசாம அப்பாட்ட போய் நான் கன்சீவா இருக்கேன்னு சொல்லிட்டா திரும்ப வீட்டுக்குள்ள கூப்பிட்டுக்கு வரலன்னு சொன்னதும் அதுமே கரெக்டான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டேவே அங்க வந்து கன்சீவா இருக்க மாதிரி அங்க டிராமா பண்ணிட்டு போய் சொல்லிடுறா. அதை கேட்டுட்டு அவருக்கு வேற வழி இல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஏத்துக்கிட்டதும் ஹீரோயின் வந்ததுமே, நான் இப்ப என்னோட பிள்ளைக்கு அம்மா வாங்க போறேன்னு அவ சொல்றா. அவங்க அப்பா 10% சேல்ஸை வந்துட்டு இவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்றாங்க. ஸோ ஹீரோயின், அப்பா நான் வந்து கம்பெனியில என்னோட சேல்ஸை என்னோட பேர்ல மாத்திக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னதும் அவர் அதுக்கு ஒத்துக்கிட்டதுமே லில்லிக்கு அது சுத்தமா பிடிக்கவே இல்லை. உடனே அவங்க ஒரு ஐடியா பண்ணிட்டு, அப்பா நானுமே வந்துட்டு ஆசைப்படுறேன் கம்பெனியில் வந்து ஜாப் பண்ணுறதுக்காக, எனக்குமே நீங்கள் ஜாப் கொடுப்பீங்களான்னு சொன்னதும், ஏன் இல்லை நாளைக்கே நீ வந்து பண்ணு அப்படின்றத அவர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் டே பார்த்தா ஆஃபீஸில் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டா அப்போ அங்கே லில்லி ரொம்ப புள்ளி பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் வந்ததுமே, எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அடிச்சிடுறா. நான் இப்போ கன்சீவாக இருக்கேன், என்னால் அதிகமாக வேலை பார்க்க முடியாது, இவட்ட ஹெல்ப் கேட்டால் இவ ரொம்ப திமிரா இருப்பாளான்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்போ அவங்க அப்பாங்க வந்துடுறாரு. என்னாச்சின்னு சொல்லிட்டு கேட்டதும், இப்படி ஃபீமேல் ஸ்டாஃப்ட மோசமாக பிஹேவ் பண்ணுறோன்னு வெளியே தெரிஞ்சா நம்மளோட ரெப்புடேஷன் கெட்டு போகாதா, இவ எப்படி வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டுகிட்ட இந்த மாதிரி நடந்துக்கலான்னு சொன்னதும் நீ பண்ணது தப்பு மாறி கேட்க சொல்கிறாரு. பிறகு அவங்க ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிட்டு ரொம்ப தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா, நீ மட்டும் இன்னைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னு வச்சுக்கோ, அசிங்கமா இருந்திருக்குன்னு சொன்னதும், நீ என்னோட ஃப்ரெண்டு, உனக்கு எப்பயும் தப்பு நடக்க விட மாட்டேன்னு அவ சொல்றா. ஸோ பிறகு லில்லி அங்க ஹீரோயினோட அப்பாட்ட, நான் வந்து மிஸ்டர் லூக்கும் அவங்க ஒய்ஃப்க்குமே எக்ஸ்பென்சிவான கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருக்கேன், கண்டிப்பா அவங்க நம்ம கூட சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ணுவாங்கப்பான்னு சொன்னதும் அவர் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஆனா அங்க லூ அங்க வந்துடுறாரு. அவங்க ஒய்ஃப்மே ரொம்ப கோவமாயிட்டு, நீ எனக்கு எல்லாமே ஃபேக் அனுப்பியிருக்கா, இந்த ஃபேக்கான க்ரீமை என்னோட ஃபேஸ்ல போட்டதுமே என் ஃபேஸ் டோட்டலாகவே இங்கே டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் பாருங்கள் எப்படிப்பட்ட வந்து பொருளை அனுப்பி விட்ருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமாக இருக்குது, இதுவுமே வந்து போலியானதுன்னு சொல்லிட்டு அங்கே லூமே ரொம்ப கோவமாயிட்டு, உன் கூட சேர்ந்து இருக்கிற எல்லா கொலாபரேஷனையுமே நான் கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போனதும் அதை கேட்டுட்டு அவருக்கு அங்கே நெஞ்செல்லாமே பயங்கரமான பெயின் ஆகி போயிடுது. அப்போ அங்கே சாரி கேட்டு அங்கே ட்ராமா பண்ணுறா. அப்போங்க அவங்க அப்பா பயங்கரமான டென்ஷன் ஆகி போயிட்டு, மரியாதையோட இங்கேருந்து நீ போயிரு, இல்லை கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டாரு. அப்போ அங்கே அவள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கும் போது பார்த்தா அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு பையன் அங்கே மீட் பண்ண வர்றான். ஸோ வயிற்றுக்குள்ளே இருக்க குழந்தை ஷென்னோடது கிடையாது, இவனோடது. ஸோ ஷென்னோட பேர் அவள் யூஸ் பண்ணிக்கிறா. ஷென்னுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுமே அவ்வளோதான், அவன் கோவமாகி போயிட்டு பயங்கரமாக வந்துட்டு அவளை போட்டு அடிச்சிடுறான். ஸோ அவளுக்கு அதில் மிஸ்கேரேஜுமே ஆயிடுது. உடனே இவங்க அம்மாவை பார்த்தா
பொண்ணுக்கு வந்துட்டு மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு, அதுக்கு காரணமே இவ தான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலே பழிய போடுறாங்க. ஹீரோயின் திரும்ப ரிட்டர்ன் வர்றா, அப்பா நான் லூட்டை பேசிட்டேன், கண்டிப்பாக இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, சேர்ந்து கோஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்னதும் அப்போங்க கண்டிப்பாக ஷாவு தான் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு திரும்ப அங்கே அசிங்கப்படுத்தி பேசினதும் இந்த டைம் அவள் அம்மான்னு கூட பார்க்கல, கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. அப்பாங்க நீ என்ன தைரியம் தான் இப்படி பண்ணுவேன்னு சொன்னதும் ஒரு நீங்கள் எப்பயுமே வந்து நீங்கள் என்ன அசிங்கம் தான் படுத்திட்டு இருக்கீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மரியாதை இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறா. அங்கே நம்ம ஹீரோயினை ஆக்சிடென்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஆளெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஷாவ் அந்த பர்சன் அங்கே அவங்கள பிடிச்சவங்க அடித்து கேட்டதில் அதவே உண்மையை சொல்லிடுறான், உங்கள் பிரதர் தான் இந்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு போட்டாங்க அடித்ததும் அவங்க அப்பாவுமே அங்கே வந்துடுறாரு. உன்னை நான் வந்துட்டு பிள்ளையா பெற்றதே பாவண்டா, கண்டிப்பாக நீ எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது, இதுக்கப்புறம் உனக்கு இந்த வீட்டில் இடமே கிடையாதுடான்னு சொல்லிட்டு கடைசியில் வீட்டை விட்டு மட்டும் கிடையாது அவரோட லைஃப்பை விட்டுமே அவர் அங்கே துரத்தி விட்டுறாரு. பிறகு ஹீரோயினுக்கு அங்கே ஒரு டீட்டெயில் கிடைக்கிது, வருஷம் உங்கள் அம்மா ஏகப்பட்ட காசு எல்லாத்தையுமே எடுத்துட்ருக்காங்க அக்கௌண்ட்லேருந்து அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே அவளுக்கு பயங்கர ஷாக் ஆகிட்டு இவ்வளோ காசு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னதும் நம்ம ஷாவ் வந்துட்டு ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸ் சொல்கிறான், அவங்க அம்மாவுக்கு வெளியே ஒரு அஃபேர் போயிட்டுருக்கு. ஸோ அவங்களுக்கு 10 வயசு பிள்ளையுமே இருக்குது, அவங்கள போய் மீட் பண்ணுறதுக்கு தான் அவங்க அடிக்கடி போகிறாங்கன்ற விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ அவங்க அப்பாவை அந்த இடத்துக்கு அவள் கூட்டிகிட்டு போயிடுறா. பார்த்து அவங்க அம்மா உண்மையிலேயே வேறு ஒரு ஆள் கூட சேர்ந்து அஃபேர் வச்சுட்டு குழந்தையுமே இருக்குது. அதை பார்த்துட்டு அவர் இத்தனை வருஷமாக நீ என்னை சீட் பண்ணிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு வேணான்னு சொல்லிட்டு அங்கே டைவர்ஸ்மே கொடுத்துடுறாரு. கடைசியில் பார்த்தா பிச்சு எடுக்கிற நிலைமை ஆகிட்டு உடனே அங்கே சாரி எல்லாமே கேட்டுட்டு திரும்ப வாய்ப்பு கேட்டுட்டு நீடன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவள் வீட்டுக்குள்ளே கூட விட மாட்டாங்க. பார்த்தா இவங்க அப்பாவுக்கு இதை கேட்டுட்டு பயங்கரமான மோசமாக உடம்பு ஆகிட்டு அவர் அப்படியே படுத்த படுக்கை ஆயிடுறாரு. ஹீரோயின் அப்போ அங்கே மீட் பண்ணுறதுக்காக போகிறா. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் இப்படி தான் இருக்க போகிறீங்க, நான் வந்து உங்கள் கம்பெனி எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன் அப்படின்ற சொன்னதும் அவர் அங்கே ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணதுமே அப்போ ஹீரோயின் நீங்கள் பண்ண பாவங்களுக்கு தான் உங்கள் எல்லாருக்குமே இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்கு, பெத்த பொண்ணுன்னு யாருனாச்சும் பார்த்தீங்களா, நீங்களுமே உங்களோட தேவைகளுக்காக மட்டும்தான் என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, புள்ள காணாமல் போச்சுல, தேடி கண்டுபிடிக்கணும்னு யாருக்கும் தோணிச்சா, வீட்டுக்கு வந்த பிறகு எல்லாருமே அந்த வேலைக்காரியோட பொண்ணுக்கு அவ்வளோ தூரத்துக்கு மரியாதை கொடுக்குறீங்க, நீங்கள் என்ன ரொம்ப நல்லாப்பாவா, உங்களுக்கு நான் வந்து பிஸ்னஸ் மூலமாக ஏகப்பட்ட வந்து பெனிஃபிட் கிடைக்கும் தானே, என்ன நீங்கள் நல்லவங்களா வந்து குணத்தை பற்றி எனக்கு தெரியும் நம்ம சொல்கிறா, சேரிட்டி மாதிரி ஆர்கனைசேஷன் பண்ணுறா. ஸோ பார்த்தா அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது. இப்படியே கொஞ்சம் வருஷங்கள் ஆயிட்டுருக்கு. அவள் ரொம்பவே சக்ஸஸ் ஆனதுமே அவள் பாத்தியெல்லாம் வச்சுருக்கா. ஸோ அப்போ பார்த்தா அந்த லிலி அவன் மேலே அட்டாக் பண்ண வந்ததும் அங்கே நம்ம ஷாவோட ஃபேமிலி வந்துட்டு அவளை காப்பாற்றிடுறாங்க. ஹீரோயின் சொல்கிறா, இவங்களுக்குலாம் என்ன பனிஷ்மெண்ட் கிடைக்கணுமோ அதை கொடுங்கன்னு சொல்லிட்டு இவங்க சின்ன பிள்ளைங்களுக்காக ஏகப்பட்ட வந்து சேரிட்டி ஓப்பன் பண்ண போகிறேன், நம்ம எல்லாருமே சேர்ந்து அதில் ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.